இவர்களை சிந்தித்து தேர்வு செய்தால், அவர்களுக்கான கண்ணியத்தை கொடுத்து நாம் தேர்வு செய்தால் நம்மளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா நினைக்கலாம், இது சொல்றது நல்லா இருக்கு, நிகழ்காலத்தை யார் தேர்வு செய்வா? செஞ்சிருக்கிறாங்களே. இந்தோனேஷியாவுல மார்ச் 28 ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அந்த பெண் பல கனவுகளோடு இருந்திருப்பார். எனக்கு ஆண் குழந்தை பிறந்தா அப்படி பேர் வைக்கணும், இப்படி பேர் வைக்கணும், எனக்கு பெண் குழந்தை பிறந்தா இப்படி அப்படி பேர் வைக்கணும். யாரும் இறந்து போனவங்களோட பேரை ஷைண்டால பேர் வைக்க மாட்டாங்க. இந்தோனேஷியாவில் அந்த தம்பதிகள் தனக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு ஈரானுடைய மதிப்புக்குரிய தலைவர் அலிதமி என்று சொல்லுவது ஷஹீத் அவருடைய பெயரை ஆண் குழந்தைக்கு வச்சார். தான் கேட்டபோது அந்த தம்பதிகள் சொல்றாங்க, என் மகனும் வரலாற்றிலே ஒரு ஷஹீதாக வர வேண்டும். நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, ஆட்சிக்கு மட்டும் தேர்வு செய்த அந்த நல்லவர்களை தன்னுடைய சந்ததிகள் யாரை போன்று வாழ வேண்டும் என்பதை தம்பதிகள் வாழும் காலத்திலே நிகழ்காலத்தில் மிக தொலைநோக்கு சிந்தனை பார்வை கொண்டு மிக கூர்மையாக சைனாக்கப்பட்ட ஒரு தலைவர் பெயரை வாழ தோன்றவர்களை தன்னுடைய குழந்தைக்கு பெயர் வைக்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு சரியத்தை மதிக்கக்கூடிய தம்பதிகளாக முஸ்லிம்களாக நாமும் உருவாக வேண்டும். வழக்கத்துல வேடிக்கையாவும் சொல்லுவாங்க, சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு ஆட்டை ஒரு என்ன பண்ணாலும் நேரா கூட்டிட்டு போய் கசா கடையில இருக்கானா, அதுக்கு பேசாம காலம் சிங்கத்துக்கு இருக்கலாமே. சிங்கத்திட்ட இருக்கும்போது அந்த சிங்கத்தும் போது கேட்ட வச்சு ஓடி ஆடு. இவன் கசா கடையில கூடு மாட்டான், அதை கூட்டாளி கொடுக்குற வரைக்கும், அதை வெட்டி கூடு போட்டு காசு பார்க்கற வரைக்கும் இவன் கத்தியை கீழே வைக்க மாட்டான். நாம் சொல்ல வருவது, இவனுக்கு அவன் மேல், இவனுடைய பேச்சுக்கு அந்த பேச்சு மேல், இந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பம் மேல் என்று நாம் ஏமாந்து போனால், பாடலை தேர்வு செய்தால் இப்படி சிந்தித்து செயல்படுவதற்கான் நமக்கான எதிர்காலம் கருணை நாயகம் சரதாக்கும் அவர்கள். அதே போன்று இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு கட்டாய காலகட்டத்தை நாம் இருக்கிறோம். நாம் சிந்திக்க தவறிட்டோம், தவறாக தேர்ந்தெடுத்தோம்னா நம்முடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குரிய என்று பெருமானார் சரதாக்கும் அவர்கள் அதிர்ஷ்ட வரக்கூடிய செய்தி. யூதன் ஒருவன் பெருமானாரத்தை என்ன செய்கிறான், ஒரு விதமான புகார் அளிக்கிறான். யாரும் சொல்லலாம், நாங்கள் அமர்ந்திருக்கிறோம், அமர்ந்திருக்கின்ற பொழுது எந்த ஒருவர் நடந்து சென்றார். அப்படி நடந்து செல்கிற பொழுது உங்களுடைய நபி மூசா எங்களுடைய நபி முஹம்மதை விட மேன்மையானவர் என்று சொன்னார். அதை கேட்ட அந்த சஹாபி பெருமானாரை போய் கம்ப்ளைண்ட் சொல்றார், புகார் கொடுத்தது யாரு? ஒரு யூதர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமுக்கு ஆதரவாக பேசவில்லை, ஒரு யூதனுக்கு ஆதரவாக பேசினார்கள். எந்த காலத்திலும் மூசாவை தாழ்த்தி என்னை உயர்த்தி பேசாதீர்கள். ஏன்? உலகம் அழிகிற பொழுது எல்லோரும் மயக்கமுட்டு கிடப்பார்கள். நாளை மறுமையிலே முதலில் மயக்கம் தெரிந்து எழக்கூடிய நான் தான் கண்மணி நாயகம். அப்படி நான் மயக்கம் தெரிந்து எழுகிற பொழுது எனக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் எழுந்து அமர்ந்திருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க நல்லா கவனிக்கணும், ஒரு நபி இன்னொரு நபியை உயர்த்தி பேசுவதில் முன்னுரிமை தந்தார்கள். அதே நேரத்தில் இன்னொரு நபிக்கு முன்னால் தன்னை என்ன செய்துவிட வேண்டாம், உயர்த்திவிட வேண்டாம் என்று வருங்கால சந்ததிகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்யக்கூடிய விஷயத்தில் இவ்வளவு நுணுக்கமாக செயல்பட்டார் என்று சொன்னால், அவருடைய பரம்பரையில் அந்த உண்மத்தில் வந்திருக்கக்கூடிய நாம் நல்லவர்களை மாத்திரமே தேர்வு செய்து நாம் அதிக கவனம் எடுக்க வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கொஞ்சம் ஒரு நோட்டுக்கு ஆசைப்பட்டு அல்ல ஏதாவது ஒரு கவர்ச்சிக்கு ஆசைப்பட்டு நாம் எதையாவது தட்டிட்டு போயிட்டோம்னா நாம இன்னைக்கு சுகமா இருக்கலாம், நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் கண்டிப்பாக கஷ்டப்படுவார்கள் என்பதை நிகழ்கால விஷயம் நமக்கு ஒவ்வொரு உணர்த்தி காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்தார்கள். இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரம் பெருமானாருக்கு நெருங்கிவிட்டது. சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, நான் உங்களிடத்தில் இந்த வாழ்ந்த 63 வருஷ கால வாழ்க்கை உங்களில் நான் யாருக்காவது துரோகம் செய்திருந்தால், உங்களில் யாருக்காவது நான் அநியாயம் செய்திருந்தால், உங்களில் யாருக்காவது நான் அநீதி செய்திருந்தால், உங்கள் முடியை பிடித்து இழுத்திருந்தால், உங்கள் உடலை காயப்படுத்தியிருந்தால், உங்கள் உயிருக்கு சேதம் உண்டாக்கியிருந்தால், இதோ இன்றைக்கு நான் ஒட்டுமொத்தமாக என்னை திறக்கிறேன், யார் வேண்டுமானாலும் என்னிடத்தில் வந்து பழி தீர்த்து கொள்ளலாம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய கடைசி தருணத்தில் இந்த உம்மத்துக்கு ஒரு வாய்ப்பை தந்தார் என்று சொன்னால், இதுதான் தலைமைத்துவத்திற்கான உண்மை அடிப்படை பண்பு. தன்னால் இறந்து போனவர்களை தன்னை பார்த்து வந்த பல பேர் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். அவர்களுக்கான ஆறுதலை கூட இன்றைக்கு சொல்ல முடியாத போர்களை நாம் தேர்வு செய்தால் நாம் மிகப்பெரிய கஷ்டத்துக்கு ஆளாகுவோம். அப்படி ஒரு சஹாபி வந்து யாரும் சொல்லலாம், நான் உங்ககிட்ட ஒரு வாட்டி ஒரு சஹாபி யாரும் கேட்டாங்க, நீங்க இவருக்கு ஏதாவது கொடுத்து உதவும், நீங்க அதை மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க. ரசூலுல்லாஹ் கை காமிச்சாங்க, அந்த 3 கொடுத்துருக்காங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி சொல்றாங்க, உங்கள யாராவது இருக்கிறீங்களா,
என்ன பழிவாங்க யாராவது இருக்கிறீங்களா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மீண்டும் அழுத்தி கேட்க யாருமே முன் வரல. இதுல கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, ஒரு தலைவருக்கு அடிப்படை அழகே உங்களால் அல்ல, என்னால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் என்னை பழி தீர்க்கலாம் என்று சொன்ன ஒரே உத்தம தலைவர் இந்த உலகத்துல முகமது நபியை தவிர எவருமே கிடையாது. அப்படிப்பட்ட பரம்பல் வந்த நாம் எப்படிப்பட்ட தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம்? நல்லவர்களை மாத்திரமே. எல்லாம் அப்படி புத்தி கூர்மையோடு செயல்பட்டு வருங்காலத்திலும் சிறந்தவர்களையும் வல்லவர்களையும் நல்லவர்களையும் நாட்டை ஆளக்கூடிய உன்னதமானவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தொலைநோக்கு இதாயத்தை ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்துக்கால் தான் அந்த வாசலை திறந்து விடுவானாக. அமையக்கூடிய ஆட்சி அல்லாஹ் தஆலா நல்ல ஆட்சியாக அமைய வைப்பானாக. துஷ்மனிடத்தில் அல்லாஹ் தஆலா இந்த தமிழகத்தை முழுவதுமாக பாதுகாத்து நம்மை சுதந்திரமாக நிம்மதியாக வாழ வைப்பானாக. எதை பேசணுமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல தௌஃபீகை ரஹ்மான் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.